ஹேர் ஃபால்க்கு எது பெஸ்ட் சீட் அப்படின்னு பார்த்தோம்னா எள்ளு. பேக் பெயின் வந்து ரொம்ப சிவியராக நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு எள்ளோட சேர்த்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய எள்ளு. அதே மாதிரி எள்ளு நம்ம உள்ள கன்சியூம் பண்ணும்போது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். போன் டென்சிட்டிக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த எள்ளு எண்ணெய், நல்லெண்ணெய்னே அதுக்கு பேர். இப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ராலை வெளியேற்றுறதுக்கு சீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. ஸ்பாட்டோ இல்லை டார்க்னஸோ இருக்கக்கூடாது அப்படின்னா ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டான சீட்னு என்னது? இதில் பெஸ்ட்டாக நம்ம எடுக்க வேண்டியதுன்னா பம்ப்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பம்ப்கின் சீட்ஸ் எதுக்கு நல்லது? டைரெக்டாக நம்மளுடைய டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இதில் வந்து விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கும். அந்த விட்டமின் B12 எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குமே சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கலாம். 100 கிராம் நம்ம வந்து பம்ப்கின் சீட்ஸ் இருக்குன்னா 10 கிராம்ஸ் தான் இது வந்து கசகசா சேர்த்துணும். நைட்டில் பாலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும்போது அந்த பாடியில் வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்காது. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு டயர்ட்னஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த டயர்ட்னஸ் எல்லாமே குறையிறதுக்கும் கால்சியம் டிஃபிஷியன்சி குறையிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். சீட்ஸை வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக கன்சியூம் பண்ணவே கூடாதுன்னு ஏதாவது வகை இருக்கா? ஸோ கன்சியூம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னால், ஹாய் ஹலோ வணக்கம், ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சீட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக நிறைய பேர் நிறைய வகைகளான சீட்ஸ்லாம் கன்சியூம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்னுமே நிறைய பேருக்கு என்ன சீட்ஸை என்ன பர்பஸ்க்காக எடுக்கணும்னு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் டாக்டர் நித்யா, ஷீஸ் அ சித்தா டாக்டர், அவங்க வந்து என்ன மாதிரியான பர்பஸ்க்கு என்ன மாதிரியான சீட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், எந்த காம்பினேஷனோடு எடுத்துகிட்டா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இந்த சீட்ஸ் அப்படின்றது வந்து இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. நான் இந்த பம்ப்கின் சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து ஒவ்வொரு கண்டிஷனுக்காக நான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கு, இல்லை எனக்கு இந்த மாதிரி எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான சீட்ஸ்லாம் கன்சியூம் பண்ணலான்றதை நீங்கள் சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் என்ன விஷயத்துக்கு என்ன சீட்ஸ் கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் இப்படி அவங்க ராவா எடுத்துக்கிறாங்கல்ல, இது வந்து ஒரு நல்ல விஷயமா இல்லை ஒரு கெட்ட விஷயமா? நல்ல விஷயம் தான். பெரும்பாலும் இப்போ ஃப்ரூட்ஸ் ஒன்று நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், சீட்ஸோடு சாப்பிட்றது தான் நல்லது. இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டா கூட அந்த சீட்ஸ் சாப்பிட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க கான்ஸ்டிபேஷன் வந்துடும், கிட்னியில் அப்படியே ஸ்டோன் ஆகிடும். அப்புறம் இந்த டொமேட்டோஸில் இருக்கிற சீட்ஸ் கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு பம்ப்கின் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், தர்பூசணி சாப்பிட்றோம், விதைகளோடு சேர்த்து சாப்பிட்றது நல்லது. குக்கும்பரும் அப்படி தான். ஓகே. ஆனால் சில நேரங்களில் இந்த சீட்ஸ் மட்டுமே நம்ம தனியாக சாப்பிட்றது நம்ம உடலுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஓகே. நார்மலாக நிறைய பேருக்கு டிஃபிஷியன்சி இருக்கும். இன்றைக்கி ஹேர் ஃபால் இருக்கா, மெயினாக அந்த பாடி பில்டர்ஸ்லாம் நிறைய பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸ் தான் நிறைய எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீட்ஸ்க்குமே தனித்தனியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை தெரிஞ்சு நம்ம சீட்ஸ் எடுத்துக்கும்போது நார்மலாக சீட்ஸ்குள்ளே நிறைய சத்துக்கள் ஒளிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த சீட்ஸில் இருந்தால் அடுத்து ஒரு பெரிய விருட்சமாக இருக்கட்டும், ஒரு மூலிகையாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு மரமே வர்ற அளவுக்கான ஆற்றல் அந்த சீட்ஸ்குள்ளே இருக்குது. நம்மளாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அக்கு பஞ்சர் இல்லை அக்கு ப்ரெஷர்லலாம் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்திலுமே இந்த வர்ம புள்ளிகளில் விதை சிகிச்சைன்னு இருக்கும், சீட் தெரப்பி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. சீட்ஸை வந்து சில சீட்ஸ்க்கும் சில பவர் இருக்கும். அந்த வர்மா பாயிண்ட்ஸில் அந்த சீட்ஸை வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அது ஆக்டிவேட் ஆகி நமக்கு அது பவராகவோ இல்லை அந்த நோயை வந்து குணமாக்குறதுக்கான ஆற்றலோ அதில் இருக்குது. அப்போது சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேர் கூட சொல்லுவாங்க சின்ன விதையிலேருந்து அவ்வளோ பெரிய ஆலமரம் வருதுன்னு. அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பேச போகிற சீட்ஸ், ஒவ்வொரு சீட்ஸுக்குமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கட்டாயம் எல்லாரும் சாப்பிட்றது நல்லது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சீட்லேருந்து தான் ஒரு மரம் வளர்றதுக்கான சான்ஸ் இருக்கும் போது அதை நம்ம கன்சியூம் பண்ணும் போது அவ்வளோ பவர்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். பட் இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த சீடை எதுக்கு சாப்பிடணுன்னே அவங்களுக்கு தெரியல. அண்ட் சில நேரங்களில் வந்து நிறையாவும் கன்சியூம் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் உடைக்கிறதுக்காக தான் என்ன பர்பஸ்க்கு எந்த சீட் சாப்பிடணுன்றது தான் என்னோட கேள்வியாக வரப்போகுது. ஸோ முதல்ல வந்துட்டு இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஹேர் ஃபாலுக்கு என்ன சீட்ஸ்லாம் கன்சியூம் பண்ணுவேன்? இப்போ பொதுவாக ஒரு சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விட்டமின்ஸும் இதில் இருக்கும். ஸ்பெஷலி அன்சாச்சுரேட் ஃபேட்,
ஓகே. ஸோ இந்த ஃபேட் வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ராலை வெளியேற்றுறதுக்கு சீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஹேர் ஃபால்க்கு எது பெஸ்ட்டு சீட் அப்படின்னு பார்த்தோம்னா எள்ளு. ஓகே. நம்ம எள்ளு மறந்துடுவோம். சீட்ஸ்னாவே நிறைய கலர் கலராக பெருசு பெருசாக இருக்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா ப்ராப்ளமுக்குமே எள்ளு ரொம்ப முக்கியம், அதுவும் ஹேருக்கு. அதனால தான் சொல்லியிருப்பாங்க, ஹேர் ஆயில் எல்லாமே சில சித்தா மருந்துகளில் முக்கியமான ஹேர் ஆயில் ரெடி பண்ணும்போது நல்லெண்ணெயில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எள்ளு நம்ம உள்ளே கன்சியூம் பண்ணும்போது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், போன் டென்சிட்டிக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த எள்ளு எண்ணெய், நல்லெண்ணெய்னே அதுக்கு பேர். சில நேரங்களில் நம்ம ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும்னா இந்த செசம் சீட்ஸை நம்ம என்ன பண்ணணும், நல்ல முளை கட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதனோட வெந்தயம், ஸோ வெந்தயமே ஒரு விதை தான். ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலான்னா முளை கட்டி டெய்லி ஒரு 2 ஸ்பூன் கருப்பட்டியோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, ஏன்னா இந்த சீக்ரெட் யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு 30 டேஸ்க்கு ட்ரை பண்ணுங்களேன். ஹேர் க்ரோத் மட்டும் இல்லை, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், பிசிஓடி, ஒயிட் டிசார்ஜ் இருக்குது, அனிமியா ரத்த சோகை இருக்குது, கால்சியம் டிஃபிஷியன்சி, எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா, இந்த எள்ளு விதையும் வெந்தயமும் முளை கட்டி ஒரு 2 ஸ்பூன் டெய்லி காலையிலே நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம். இதனோட கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு சீக்ரெட் மெத்தட்னே சொல்லலாம். ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகும். A to Z எள்ளு ரொம்ப முக்கியமானது. அப்போது வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலான்னா, ஊற வச்ச எள்ளு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும். நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கேல்ப் இருக்கா, அதுக்குமே இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்ற சீட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த எள்ளு விதைகள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போது ஹேர் ஃபாலுக்கு வந்து எது பெஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வெயிட் லாஸ் மேம். இந்த வெயிட் லாஸில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சீட்ஸ்லாம் கன்சியூம் பண்ணலாம்? ஸோ இது ஒரு 2-3 சீட்ஸு சேர்த்து காலையில் நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளாக் சீட்ஸ். ஓகே. ஸோ இது வந்து ரிச் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் இருக்குது, குட் கொலஸ்ட்ரால்ஸ் நிறையா இருக்குது, ரிச் ஃபைபர். ஸோ வெயிட் லாஸ்க்கு இது 3மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சீட்ஸ் எடுக்கும்போது தான் அந்த பேட் கொலஸ்ட்ரால் கரைஞ்சி நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த பேட் கொலஸ்ட்ரால் நம்ம பாடியிலேருந்து வெளியில் வரணும்னா ஃப்ளாக் சீட்ஸை ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளாக் சீட்ஸு இதனோட சேர்த்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ். ஓகே. ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு சீட்ஸ் என்ன எடுத்துக்கலாம்னா குக்கும்பர், வெள்ளரி விதைகள். ஸோ நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜிம் போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பாடியில் அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த குக்கும்பர் சீட்ஸை எடுக்கணும், வெள்ளரி விதைகளை எடுக்கணும். ஸோ இந்த 3 சீட்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஃபைபர் அதிகம், கால்சியம் அதிகம். ஃபைபர் இருக்கிறதுனாலே நம்ம கட்டை கிளியர் பண்ணிடும். நிறைய பேருக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, இதெல்லாம் ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன், சில வகையான ஃபுட்ஸ் நம்ம புதுசாக ட்ரை பண்ணும்போது கான்ஸ்டிபேட் ஆகிடும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த 3 சீட்ஸுமே நம்ம எப்படி எடுக்கலாம், கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக ஃப்ரை பண்ணி தனித்தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ டெய்லி மார்னிங் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் இதை அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாலடோ வெஜிடபிள் சாலடோ எடுக்கிறோன்னா அதில் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கன்சியூம் பண்ணும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ப்ரோட்டீன், கால்சியம் இது எல்லாமே நமக்கு உடம்புல நிறைய சேரணும்னா இந்த 3 சீட்ஸும் இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அனிமியா வந்துடும், கால்சியம் டிஃபிஷியன்சி வந்துடும். ஏன்னா ஃபுட்டு கரெக்டாக எடுக்க மாட்டாங்க, டைமுக்கு எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகிடும். ஸோ 2 மீல்ஸ் பர் டே, 1 மீல் பர் டே இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருப்பாங்க. அப்போது அந்த நியூட்ரிஷன் வந்து பேலன்ஸ்டாக நமக்கு கிடைக்கணும்னா இந்த 3 சீட்ஸும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 10 to 15 கிராம்ஸ் அளவுக்கு டெய்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட்டுனா ஃப்ளாக் சீட், குக்கும்பர் சீட் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ். ஓகே. அடுத்தது வந்து இந்த க்ளோயிங் ஸ்கின் அச்சீவ் பண்ணுவேன், என்னோட ஸ்கின்ல வந்து எந்த விதமான ஒரு ஸ்பாட்டோ இல்லை டார்க்னஸோ இருக்கக்கூடாது அப்படின்னா ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டான சீட்னா என்னது? ஸோ ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லா சீட்ஸுமே நம்ம கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பெஸ்ட்டாக நம்ம எடுக்க வேண்டியதுன்னா பம்ப்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பம்ப்கின் சீட்ஸ் எதுக்கு நல்லது, டைரெக்டாக நம்மளுடைய டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும்.
ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபைபரும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும். அந்த மெலஸ்மா அந்த மங்கு பிரச்சனைலாம் சொல்லுவாங்க. முகத்தில் வந்து நிறைய பேருக்கு மங்கு இருக்குது, கிளியர் ஸ்கின் இல்லை, ஏஜ் ஒரு 30-35 தான் ஆகுது, இருந்தாலும் எனக்கு நிறைய ரிங்கிள்ஸ் வர மாதிரி, சுருக்கங்கள் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா பம்கின் வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, இதை வெயிட் லாஸ்க்கும் நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி மஞ்சள் பூசணி இதனுடைய சீட் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி இப்போது எடுத்துப்போம், உலர்த்தி அதை பதப்படுத்தி எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மஞ்சள் பூசணியும் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு அவ்வளோ நல்லது. ஸ்கின் வந்து நல்லா நார்மலாக இருக்கணும் அப்படின்னாலே இந்த மஞ்சள் பூசணியை ஜூஸாக நம்ம குடிக்கலாம். ஸோ இந்த சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அது எல்லாமே கிளியர் ஆகணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு இஷ்யூஸ்னாலேயோ இல்லை பிசிஓடி இஷ்யூஸ்னாலேயோ அங்கங்கே டார்க் பேச்சஸ் தெரியும். ஸோ இதுக்குமே நம்ம பம்கின் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதை எப்படி எடுக்கலாம்னா பவுடர் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ராவாகவே நம்ம நல்லா சூ பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ கிட்ஸுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இதில் நம்ம ஒரு 4-5 சீட்ஸை ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதனோட கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம், வெல்லம் சேர்த்து சின்ன லட்டு மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு 2-3 லட்டு நம்ம கொடுத்துட்டு வந்தாலே இதில் ரிச் ப்ரோட்டீன், கால்சியம் இது எல்லாமே சேர்ந்தும் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சீடுமே கவர் பண்ணிட்டீங்க. பட் இதெல்லாம் தாண்டி சில பேருக்கு இந்த ஸ்பெசிஃபிக் டிஃபிஷியன்சிஸ் ஏதாச்சும் இருக்குல்ல மேம், அந்த டிஃபிஷியன்சி எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த சீட்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்? ஸோ இதில் வந்து விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த விட்டமின் B12 எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குமே சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ விட்டமின் B12 எப்போது நமக்கு அதிகமான ஒரு டிஃபிஷியன்சி அப்படின்ற வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் டைமில் தான். ஸோ லேடிஸ்க்கு அதிகமாக இந்த மெனோபாஸ் டைமில் விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்கும், கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அதனால தான் ஆர்த்ரைட்டிஸ் வர்றது, பேக் பெயின் வந்து ரொம்ப சிவியராக நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்போது வந்து இந்த சீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கா, அதுக்கு எள்ளோட சேர்த்து எடுத்துக்கலாம், நம்மளுடைய எள்ளு. ஸோ மறக்காமல் நம்ம எள்ளு யூஸ் பண்ணும்போது கால்சியம் டிஃபிஷியன்சியே கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இதனோட நம்ம குக்கும்பர் சீட்ஸும் எடுத்துக்கலாம். சில நேரங்களில் நம்ம இந்த கசகசா இருக்குது பார்த்தீங்களா, நைட்டில் சரியாக தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க, பாப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கசகசாவும் இதில் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். இப்போ 100 கிராம் நம்ம வந்து பம்கின் சீட்ஸ் இருக்குன்னா 10 கிராம்ஸ் தான் இது வந்து கசகசா சேர்த்துணும். ஸோ இந்த சீடும் இதனோட மிக்ஸ் பண்ணி நைட்டில் பாலில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும்போது அந்த பாடியில் வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்காது. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு டயர்ட்னஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த டயர்ட்னஸ் எல்லாமே குறையிறதுக்கும், கால்சியம் டிஃபிஷியன்சி குறையிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன மாதிரியான சீட்ஸ்ன்றது சொல்லிட்டீங்க. இப்போ இது நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறதுனால என்னோட கடைசி கேள்வி என்னவா இருக்குன்னா, சீட்ஸை வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக கன்சியூம் பண்ணவே கூடாதுன்னு ஏதாவது வகை இருக்கா? ஸோ கன்சியூம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னால் இதை ஸ்வீட்ஸோட மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. அதிகமாக இந்த ஒயிட் சுகர், ஒயிட் சுகரோட மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது, ஸ்வீட்ஸாக இதை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எடுத்துக்கிறது. இன்றைக்கி நிறைய நம்ம வந்து ஸ்வீட்ஸ் பார்த்துருக்கோம், கலர் கலராக இருக்கும். அதில் வந்து ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் ஆட் பண்ணி கொடுப்பாங்க ஹெல்த்தின்ட்டு. அப்படி எடுக்கக்கூடாது. சீட்ஸ் நம்ம எடுக்கிறோன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடராக எடுத்துக்கலாம், இல்லை ரோஸ்ட் பண்ணி இதை அப்படியே நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். அதிகமாக ஸ்வீட்டோடு சேர்த்து எடுக்கக்கூடாது. நம்ம ஸ்வீட் எடுக்கிறோன்னா இதை கருப்பட்டியோடையோ இல்லை நாட்டு சர்க்கரையோடையோ கொஞ்சமாக நெய் சேர்த்து எடுக்கலாமே தவிர கலர் கலராக நம்ம போட்டு எடுக்கிறது பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும். கிட்ஸுக்கு நம்ம ஹெல்த்தின்னு நினச்சி அப்படி வாங்கி கொடுக்குறோம். ஸோ அப்படி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே இதை ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கலாம். மில்கில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். காலையில் ஈவினிங் வந்து இதை ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியும் கிட்ஸுக்கு கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி சீட்ஸ் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தை எப்படி கன்சியூம் பண்ணணும் அண்ட் யார் என்ன பர்பஸ்க்காக கன்சியூம் பண்ணணுன்றது ரொம்ப தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டீங்க மேம். வேறு ஒரு டாப்பிக்கில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.